நாமடைந்து மோர் புண்ணியமில்லை விலங்குகள் போ. இந்த அம்மா பெத்த புள்ள அவங்க அம்மா மடியில் இருக்கு, தத்து புள்ள இந்த அம்மா மடியில் என்ன சொகுசா போஸ் கொடுக்குது பாருங்க. அம்மா மடியில் என்ன சுகமா இருக்கு பாருங்க. அதுக்கு ஒரு கொடுப்புனா வேணும். ஜென்ம எடுத்து வாங்கி வயிற்றுக்கும் நாயா உழைச்சி ஒரு புண்ணியமும் காணல. இதை பாருங்க, இந்த நாய்க்கு வந்து அழிச்சது. சிங்கப்பூர்ல மச்சான் பொண்ணு வீட்டுல இதை நாய் ஜென்மம் எடுத்து கொண்டு வந்துருக்குது பாருங்க. இதுக்கு வந்த வாழ்வை பாருங்க. எங்கள் அம்மா கூட சின்ன வயசில் என்ன இந்த மாதிரி படுக்க வச்சது கிடையாது. தரையில் தலானம் இல்லாமல் போட்டு தூங்குவோம். அந்த காலத்தில் பெட்ஷீட்டு ஒன்றும் கிடையாது. குளிக்கிறது கிணத்துல தண்ணியாக அரைச்சி குடிப்போம். வருஷத்துக்கு 2 புது ட்ரெஸ்ஸு, ஒன்று பர்த்டேக்கு, ஒன்று பண்டிகைக்கு. அப்புறம் மற்ற நாள்லாம் டிஃபன் இட்லி கஞ்சி சோறு தான் வந்து வாழ்வு. பார்த்தீங்களா, இந்த நாய்க்கு போடுற பிடிக்கலாம் சாப்பிடாதான். இந்த நூடுல்ஸு, சிக்கனு, எக்கு நூடுல்ஸ் தான் சாப்பிடுமா. பீஸா, பர்கர் தான் சாப்பிடுமா. எங்களுக்குலாம் நோய் வராமல் இருக்கிறதுக்கு அந்த காலத்தில் எங்கள் அம்மா வேப்பிலையை அரைச்சி உருட்டி தொண்டத்தில் போட்டு தண்ணி ஊற்றுவாங்க. இதுக்கு எல்லாம் விட்டமின் ட்ராப்ஸ், கால்சியம் டேப்லெட்ஸ் தானே நோய் வராமல் இருக்கிறதுக்கு. எந்த ஜென்மம் எடுத்தாலும் ஒரு கொடுப்பனை இருக்கணும். நம்ம ஜென்மத்துக்கு கொடுப்பனை இல்லை. நான் என்னடானா மனுஷ ஜென்மத்தில் நாய் மாதிரி கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறேன்.